கைஸ் இப்போ பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு அருணுக்கு. கண்ணை கட்டு எனக்கா கண்ணே தெரியக்கூடாது மாமா. ரிமோட் கார் வாங்கி தர போறீங்களா எல்லாரும் சேர்ந்து? ஏய் என்ன உடக்க பர்த்டேக்கு எனக்கு கொண்டுறீங்க? Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன vlog அப்படினா இன்னைக்கு நம்மளோட லைன் கிங் ஆபீஷியல் பர்த்டே. சோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குது, பர்த்டே அன்னைக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog ஃபுல்லாக பார்க்க போறீங்க. அண்ட் பர்த்டேக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சிருக்கேன். அதை நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற விஷயம். ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும், பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlog குள்ள போகலாம். ஓகே, எல்லாருமே ட்ரெடிஷ்னல் லுக்கில் கிளம்பிட்டோம். இன்னைக்கு எல்லாரும் பெண்களா இருக்கும். ஆமாம், இன்னைக்கு பிரதோஷம். அதனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது பிரதோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைம் வந்து அந்த நாள் வந்து நான் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே விரதம் இருப்பேன். அண்ட் இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு சிவனுக்கு உகந்த நாள் எல்லாமே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறோம். ட்ரெடிஷ்னலில் வெஸ்டர்னாக இருந்தால் அன்றைக்கி பார்த்தீங்களா, அன்னதானம் போடுறப்ப பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி புள்ளையை எப்படி மாற்றி நிற்க வச்சிருக்க மாதிரி. நல்லது பண்ணா தப்பு இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? இது என் தங்கச்சி வாங்கி கொடுத்தது, குண்டுமணி தான் வாங்கி கொடுத்தாங்க கிஃப்ட். சரி, ஓகே, வாங்க எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு गाइस. அடுத்து நம்ம கோயில் போகவா? இது பர்த்டே கிஃப்ட் இல்ல, இது வந்து சும்மா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி பர்த்டே கொடுக்கல. இது வந்து சும்மா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த ஒரு விஷயம் அது. அண்ட் கிளம்பலாம் எல்லாருமே. எல்லாரோட அவுட்லுக்கே உங்களுக்கு காட்டுறேன். அவுட்லுக்கு காட்டுறோன்னு வர்றான் गाइस. இன்னைக்கு வீடு கொஞ்சம் கண்டராவே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து அருணி இங்கிட்டு வாங்க. அருணி லைட்டிங் அப்படியே ஒரு யூட்டன் மட்டும் கொடுங்க. நம்ம லாவணியா கரோ குடுவாமா. அடுத்து அருண் வெஸ்டர்ன்ல பாய்மா. ஏய் தேமா இல்லப்பா, அவர் வந்து பவர் பாய்ப்பா. இங்க பாருங்க, வெஸ்டர்ன் ஸ்டைல். என்ன பண்றது, ட்ரவுசர் தான் மாத்துங்க, மாத்த மாட்டறான். அதான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் கார் ஓட்டங்கறான். என்னோட தான் யாராவது நான் காட்டுறேன். எப்படி காட்டுற பாரு நீ சிங்க குட்டி தங்க கட்டி மாட்டை. நல்லா இருக்கா? வெஸ்டர்ன் ஸ்டைல். ஆக்சுவலி இந்த ஷர்ட் வந்து எல்டி சக்சஸ் தங்கச்சி வாங்கி கொடுத்தது. அண்ட் அவன் வந்து ஒரு கிஃப்டா கொடுத்தா. அது பர்த்டே யதார்த்தமா நடக்குது. இது ஏதோ இது மாதிரி கண்டென்ட் மாதிரியே இருக்கு. என்னது லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் மாதிரி நமக்கு வந்துட்டு இது. ஆமாம், எல்டி சக்சஸ் வந்து கேஷுவலாக வாங்கி கொடுத்தது. அது பர்த்டேக்கு நாங்கள் அதை எடுத்து போட்டாச்சு. ரொம்ப நன்றி எல்டி சக்சஸ். இந்த ஷர்ட்டில் நான் இன்னைக்கு பார்க்கும்போது என்னோட லுக்கை நானே பார்க்கும்போது எனக்கு மேட்சிங்காக எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரும் தெரியல, யாரும் இருந்தாலும் நல்லா மேட்சிங்னோட ஏதாவது கொளுத்தி போட்டுறாதீங்க. அவன் தங்கச்சி புரிதா? முறி கமாண்ட் அப்படி வந்துச்சுன்னா. சரி வாங்க போலாம் கோயிலுக்கு. குடும்பம் நடத்தினா தண்ணி கிணறு எடுத்துக்கிட்டுமா? பிரேக் அடிப்போம். நீங்க ஏதாவது வாய் பேசினா பிரேக் தான். गाइस கிளம்பிட்டோம். ஏய் ஃபர்ஸ்ட் முருகன் கோயில் தான். முருகன் சாப்பாடு. ஆமா 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 இப்படிதான் பண்ணுவேன்னு கேட்ச் பண்ண மறந்துட்டேன் गाइस. இறங்கிட்டேன் गाइस. கோயிலுக்கு வந்துட்டோம் गाइस. மலையில் போறதுக்காக நிற்கிறாங்க. நீ எனக்கு போறதுனால இல்லை உங்க 4 வீட்டுக்கு போறதுனாலான்னு தெரியலையே. கோயிலுக்கு மலையில் போறாங்க. பெண்கள் 3 ரூபாய் கொடுங்க. பெண்கள் 3 வரைன்னு சொன்னது எவன்னு தெரியல. அவனை செருப்பாலே அடிக்கணும். நிறைய வகைகள் இருக்காங்க. பாருங்க गाइस, மலையில போட முடியாம சொன்னா கேட்குறியா? கேட்குதுங்க, அதானே கேட்டு சொன்னா கேட்குறியா?
திருப்போரூர் கோயிலுக்கு வந்திருக்கோம் guys. முருகன் கோயில். திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது என்ன சிவப்பு சிவப்பாக இருக்கும் கூடையா? கையிலே இந்த கோயில் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அருவி தான் போக்கு போக்கா போயிட்டு இருக்கு. ஓ பூ வாங்கியாச்சு. அடுத்த பூ அந்த பூவா? கடவுளே, நான் கனகாம்பரம் இல்லையா, அதனால இந்த பூ வைக்கலாமா? தலைக்கு தெரியலையே வைக்கலாமா. திவ்யா அது வைக்கலாமாண்ணா? வைக்கலாமா? திவ்யா வச்சுக்கலாம். மாலை ஒன்று. எனக்கு அரும்பு தான் பிடிக்கும், மல்லிப்பூ வேணாம். ஆனால் எவ்வளோ மாலை? இந்த பூ வைக்கலாம். திவ்யா பூ பண்ணிட்டு போகணும், பார்க்கிங் பண்ணணும். போகாம இருந்தா சரி. செருப்பையும் தூக்குறாங்கன்னா அவங்க நம்மளோட லெஃப்ட்ல வைக்க கூடாது, மறந்துடுவேன். ரைட்ல தான் வைக்கணும். இப்போதான் சிரிப்பரே கட்ட போறாளா? வெயிலா இருக்கு. அப்பா எங்க இருக்காங்க? அப்பா எங்க போறாங்க? கோயிலுக்குள்ள போறேன் கைஸ். பாத்து என்னமா ஏத்துமா ஏத்துமா. ரொம்ப சிரமமா இருக்கு. தல இப்பமா ஒரு தல சேர்த்து ஏத்திமா ஏத்திமா தல ஏத்திமா. அப்படியே வச்சுக்கோங்க. வேண்டிட்டேன். அங்க முருகனை பார்த்து போர்க்கிழமை நடந்துச்சு விளக்கேற்றுறதுக்குள்ள. இது நம்ம வச்சுக்கலாம். போலாம். காலி ஆயிடுச்சு. This is my darling. Darling, darling, darling. உள்ள கூட்டிட்டு போ. அண்ணா நான் சொல்றேன், நீ செலக்ட் தானே. சின்ன குழந்தைங்கிட்ட புடிங்கி தின்ட்டு வர்றேன். நான் சாப்பிடல. பார்த்தனே. உன்னை எவனை கேட்டேன் கொடுக்கணும். சொல்லல, அவங்க சொல்லணும்னு தெரியும். அவங்க ஒரு மாதிரி ஸ்கூலில் நிற்கிறோம் கைஸ். ஹலோ, ஸ்கூலில் நின்றுட்டு இருக்கோம். நீ எதுக்கு வந்த முதல்ல? சாமி கூட வந்தேன். எதுக்கு வந்த? சாமி கூட வந்தேன். சாமி கும்பிட வந்தேன். சாமி கூட வந்தேன். நீ சாமி கும்பிட்டு வெளில வா, உனக்கு இருக்கு. ஆமா பாருங்க, முருகன் பக்தர் கோயில் மாதிரி. பொருள் மாலை.
ஓரமா போயிடு. எல்லா கிட்டையும் கேட்சஸ் பண்ணி சொல்லு. சிவனுக்கு நான் வந்து கொடுக்கணும் சொல்லியா? எல்லாரும் கேட்கறது ரோல் சைஸ் கார் உண்டா அப்புறம் ரோல் சைஸ் கார் கிஃப்ட் ஈஸியா பேக் பண்ணுங்கப்பா. வரலாமாமா? நான் எதுவும் தப்பா பிரிச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய பேக்கிங் இல்லையா? பொறுமையா கேக்குறதா இங்க இன்னொரு பேக்கிங். இது ஸ்கேன் பண்ணா ஒரு சாங் ஸ்பாட்டிஃபை ஃபோன் கொடுங்க டக்கு டக்குன்னு. சிவன் சாங் வரும். என்கிட்ட இருக்கு 45 ஸ்பாட்டிஃபைல ஸ்கேன் பண்ணி 45 அப்படியா? ஸ்கேன் பண்ணுறதுதான் தெரியாது. ஸ்கேன் பண்ணி காட்டு. சரிங்க, அப்புறம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். வீடியோ எடுக்கும்போது வீடியோ பண்ணுறாரு, அங்கிட்டு இப்போ எடுத்துக்கலாமா? அதை ஓகே, தேங்க்யூ. காரில் போட்டு வேணா எடுத்துக்கலாமா? அது வீடியோ பண்ணுறேன். எங்கள் அப்பாரை பற்றியா? எங்கள் நைனா பிரதோஷம் எதுமா எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன்.
நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாம்பார் சாதம், தயிர் சாதம். சாப்பிடு. கூட எடுக்கிறேன். ஆமாக்கு இந்த மாதம் பாவம் என்னைக்கு வந்து போகிறோம் நம்ம. தெரியும். எல்லா கவுண்டும் இதே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. கவர் எப்படி வேணா இருக்கலாம். லைட்டுக்கு ஆப்போசிட் காமிக்காதீர். நான் தான் இல்ல. அந்த அட்டையை காமிக்காதீர். திருப்பியாதா நானே போட மாட்டேன். அதான் இன்னும் 1 ஹவருக்கு ஒரு கிஃப்டா? கரெக்டாக கண்டுபிடிச்சேன். கண்டிப்பா கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஐயப்பன் இருக்காரு. தலைக்கு மேல முருகன் என்ன வேலை? ஆமா எதுவும் சபரி விளக்கு முடிச்சலாம் வருஷத்தோட எண்டுல போ. எண்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் பொங்கல் டைம்ல தான் தீபம் வரும், ஜோதி வரும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. முருகனுக்கு முருகன் பண்ணு சாமியே. ஓகே வளையல் போடுறா கைஸ். திவ்யா போட்டு காட்டு பார்ப்போம். ஏய் அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அழகா பாத்துட்டு இங்க பாத்து எங்க பாரு. அது பாத்துட்டு எங்க பாரு. அப்ப சும்மா டிவி 3 நாள் சுத்த பொண்ணு எல்லாரும் மாறாதே. 4 நாள் சுத்த வருது. அப்படிங்கிறது வெயிலா. நானே பார்க்கல போதும். ஒயிட் தான் பார்த்தாங்க. அண்ணா 10 ரூபாய். இப்போ கூப்பிட்டு சொல்றேன். 10 ரூபாய் கொடுமா. 20 ரூபாய் தானே வச்சிருக்கேன். அதான் தண்ணி பட்டு 10 ரூபா இருக்கு. சரி. அப்படியே பார்த்தா சரி. காய்ஸ் டீ குடிக்க வந்திருக்கேன் காய்ஸ். முடியல, எல்லாரும் டீ குடிக்க வந்துட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம். இல்லை நான் குருமா நான் ஆரஞ்சு ஜூஸாக வேணும்.
அருள் ஜூஸ்லாம் இங்கே விற்க மாட்டாங்க. மாதுளை ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் தான். காய்ஸ் எனக்கு மட்டும் தான் ஜூஸ் வந்துருக்கு. மாமா பாருங்க ஃபன் பண்ணிட்டே வர்றாரு என் கூட. தெரியும் மாமா. அங்கே பாருங்க என்னது இது இன்னும் எடுத்து காமிச்சிய ஐஸை பாருங்க. நாடி இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வரு கைஸ் இப்போ பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு அருணுக்கு வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கும் சர்ப்ரைஸ் தான். பட் ஆனால் இது வந்து தெரிஞ்ச ஒரு சர்ப்ரைஸ். உங்களுக்கும் அருணுக்கும் தான் இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அதை இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னடா உன் பர்த்டேக்கு என்னடா எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே என்னடா உன் பர்த்டேக்கு அருணுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க எல்லாரும் கேட்கலாம். எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். எங்களோட பெரிய ஆசை, பெரிய கனவு, ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம். பாருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. அண்ணே கண்ணை கட்டு. நான் எனக்கா? மாமா கண்ணே தெரியக்கூடாது மாமா. ரிமோட் கார் வாங்கி தர போறீங்களா எல்லாரும் சேர்ந்து? ஏய் என்ன உனக்கு பர்த்டேக்கு எனக்கு கொண்டுறீங்க? ஆமாயா எனக்கு சர்ப்ரைஸா? பர்த்டே போய் அங்கே இருக்காரு. அப்படியே ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் மேலே உட்காந்து என்னையா இது கொடுங்க. அங்கே வைக்க கீழே வந்துடும் கொடுங்க. அப்படியே நீ கேட்டது என்னது கேட்டா? நாங்க கொடுக்க போறது அடுத்து வேற அப்படியே ஏறி மட்டும் உட்காரு. உட்கார்றா. டே கீழே குனிஞ்சு உட்கார்றா. தலையில தட்டில போகுது. காலை உள்ள வச்சுக்க, கை எடுத்துக்க. ஓகே அதான் அவனுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. ஆமா அப்படியே தான். எப்படி அங்கேருந்து அப்படியே இருடா. நீ எதுவும் பண்ணக்கூடாதுடா. கண்ணை கட்டிக்கினே கட்டணும். ஒழுக்கமா பேச்ச கேளுல. தெரியாதுதான்டா. தடி லைட்டா தூங்கிட்டான். தூங்கலாம் கூடாது. அமைதியா இரு. பர்த்டே பாய் அவரு எனக்கு கண்ணை மூடி கூட்டு வந்தா என்ன வெயிட் பண்ணுப்பா. அண்ணனுக்கு ஒரு சர்ப்ரைஸ், தம்பிக்கு ஒரு சர்ப்ரைஸ். அந்த மாதிரி காதல் நீங்க கிடைக்குமா? மெதுவா இந்த இதுலயே ஓகே. ரெடியா? ஓபன் பண்ணலாமா? சர்ப்ரைஸ். 3 கார் ஓட்டுறீங்களா நீங்க? சூப்பர் இதுதான் சர்ப்ரைஸாயா? ஆமா சூப்பர் ஓட்டுங்க. எப்படி நல்லா இருக்கு. எப்படி எதிர்பார்க்கல இதை. நான் நாய்க்குட்டி தவிர்த்திட்டு வரைக்கும் பார்த்தேன். எத்தனை நாய்க்குட்டி இருக்கிறது பார்த்தாடா வீட்டுல. வாங்கி போடுவோம். என்ன ஃபீல் பண்ற அருண்? உன் ஃபேஸ வேற நல்லா கவர் பண்ண முடியல. ஜாலியா இருக்கு. கார் ஓட்ட ஆளு கிடைச்சிருச்சு. நிவல் டப்பு குடுப்பீங்களா? எனக்கு அப்படிலாம் இல்லடா. டப்பு குடுப்பீங்களா ஓட்டும் போது? ஸ்லோவாவே போய் கத்துவியா? டப்பெல்லாம் குடுப்பேனாலும் தெரியாது. சர்ப்ரைஸ் பாருங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அது மட்டும் சொல்லுவேன். அது சரி. அருணுக்கும் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் பயங்கரமா இருக்கா? கத்துக்கிட்டீங்களா? எப்ப கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? எல்லாம் மாமா எதுக்கு இருக்கு? அதான் பிறந்த நாளுக்கு உங்க 2 பேருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். திருப்பி வேலை பார்த்து அவதான் கண்டுபிடிச்சிட்டான். ஓகே காய்ஸ், எப்படி தீஞ்சு போய் வந்துட்டு பர்த்டே பாய் கரடி குட்டி பாய் மாதிரி ஆயிட்டேன். பாண்டா குட்டி மாதிரி ஆயிட்டேன். அங்க இருக்குது. ஆமா இந்த வரைக்கும் இருக்கு பாண்டா. ஸோ ஓகே காய்ஸ், ஃபைனலி இன்னைக்கு பர்த்டேல கோவிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தோம், வேறு எங்கேயுமே போகல. ஆமாம், எப்பயுமே வந்து அன்னதானம் போனதான் லேட்டாகும். இந்த வாட்டி கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக எக்ஸாக்டாக மணி 1:15 ஆகுது. நைட்டு கொஞ்சம் தூங்கலை இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு 2 hours தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் என்ன எதுன்னு தெரியல.
ஸோ பார்ப்போம். ஆனால் நான் தூங்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிளான் இல்லை அவள் தாயத்தோட. எனக்கு ஒரு இது மேபி டைம் இருந்தால் சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் நான் எப்படியாவது மண்டைய கிளி கூட்டு போக ட்ரை பண்ணுவேன். வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் ஆமாம். ஸோ அதனால் இந்த vlog வந்து மறக்காமல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நிறைய எல்லா gift எனக்கு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கா திவ்யா. சீரியஸ்லி ரொம்ப 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 டிஃப்ரெண்டான கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கா. கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. நான் கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். சரிங்களா? ஓகே गाइस, உங்ககிட்ட சாயங்காலத்துக்கு அப்புறம் நான் என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டு அது ஒரு vlog வரும். ஓகே பை பாய். ஓகே गाइस, உங்ககிட்ட டாடா பை சொல்றது நாங்க உங்க பை பை பாய் மதன் ராஜ் அண்ட் திவ்யா. பை பை, லவ் யூ ஆல். பாருங்க பீஸ் பொளந்துருச்சு. சக்தி கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே. இந்த வெயில் பண்ற ரோதனை எங்க எல்லாரும் இப்படி ஆக்குது. என் நாத்தனார் எவ்வளவு மலை மாதிரி இருந்தவள மச்சான் சாச்சி விட்டா மச்சான். இந்த வெயில் சாச்சிருச்சு அவள. பாவம், பிள்ளைக்கு முடியல. அதுவும் இல்லாம நைட் எல்லாமே 2 மணிக்கு 2:30க்கு தான் தூங்குச்சிங்க. மணிமேகலை அண்ணனை பார்த்து ஒரே ஒரு வாட்டி ஊ சொல்லுங்க. பாய் பாய். பாய் சொல்லு. பாய் சொல்லு.